அன்புள்ள சகோதர சகோதரிகளும் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு உவமையை கூறுகிறார். திராட்சை தோட்டம். ஒரு எஜமான் திராட்சை தோட்டத்தை அமைத்து சுற்றி வெளியெல்லாம் அமைத்து கோபுரம் கட்டி பழம் காய்த்து வரும்போது அதை குடியும் இடத்தையும் செய்து குத்தகைக்கு விடுகிறார். ஆகவே குத்தகைக்கு ஆட்களை வரவழைத்து இந்த மாதிரி உரிய நேரத்தில் திராட்சை தோட்டத்தின் லாபத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் அவர்கள் கொடுக்கவில்லை. பல தடவை எஜமான் ஆட்களை அனுப்பி அவர்கள் ஞாபகம் ஊட்டி இந்த மாதிரி லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகவே எஜமான் என்ன செய்யறது தெரியல. கடைசியாக அவரோட மகனை அனுப்பினார். மகனையாவது மதிப்பார்கள் என்று அவரையும் துன்புறுத்தி கொன்று விட்டார்கள். தோட்டத்து வெளியே போட்டு விட்டார்கள். ஆக இயேசு கேட்கிற அந்த உவமையில் கடைசியா அந்த எஜமான் வரும்போது என்ன செய்வார்? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், இந்த எஜமான் இந்த திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பார். ஆக இந்த கதை யாருக்குன்னா பரிசேயர், சதுசேயர், தலைமை குரு இவர்களுக்கு. ஏன்னா இந்த திராட்சை தோட்டமாகப்பட்டது இஸ்ராயல் மக்கள் கடவுள் இவர்களை அனுப்பியிருக்கிறார். இவர்களை வழிநடத்தி இறைவனிடத்தில் கொண்டு வரவும் விசுவாசத்தை அதிகரிக்கவும் என்று இவர்கள் அனுப்பி, ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய சொந்த லாபத்துக்காக சொந்த இஷ்டத்துக்காக வாழ்ந்தார்கள். ஆகவே கடைசியில் கடவுள் அந்த இறை அரசை எடுத்து மற்றவர்களிடம் கொடுத்து விட்டார். யாருக்குன்னா உறவினத்தாருக்கு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கதை வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் நமக்கு கொடுத்த கொடைகள் ஆசீர்வாதங்களை நன்முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நாமும் அதில் விசுவாசத்தில் வளரவும் இறைவனோடு நெருக்கமாக இருக்க பயன்படுத்த வேண்டும். அதை விட்டுட்டு இதெல்லாம் சுயநலத்துக்காக நமக்கு ஒன்றி சரியான முறையில் அதை பயன்படுத்தாமல் சொந்த லாபத்துக்காக நாம் செய்தால் ஒரு நாள் இந்த கொடைகள் நம்மை விட்டு நம்மிடம் இருக்குமா? நமக்கு தெரியாது. ஓமையின்படி இந்த கொடைகளை கடவுள் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பார். ஆகவே இறைவன் கொடுத்ததை நாம் நன்முறையில் பயன்படுத்தவும், அது சரியான முறையில் பயன்படுத்தவும், நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் பயன்படுத்தவும் இதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இதை நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனுக்கு புகழ் சேர்க்க மன்றாடுவோம். ஆண்டவன் நம் மன்றாட்டை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.